சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கன்சூமரிசம். சிக்னிஃபிகன்ஸ்னாலும் இம்பார்ட்டன்ஸ்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான், சரிங்களா? ஸோ கன்சூமரிசம் நுகர்வோருடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சூமரிசம் லைஸ் இன் அவேக்னிங் அண்ட் யூனிட்டிங் கன்சியூமர்ஸ். ஸோ என்ன, அந்த நுகர்வோருடைய அந்த விழிப்புணர்வையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துவது. ரெண்டாவது, டிஸ்கரேஜிங் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஸோ அந்த நியாயமற்ற அந்த வணிக நடைமுறைகளை எதிர்க்கிறது, சரிங்களா? அண்ட் தென் ஒன், ப்ரொடெக்டிங் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கிறது. தென் அவேக்னிங் தி கவர்மெண்ட், அரசினுடைய கவனத்தை வந்து ஈர்க்கிறது. எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாஸ், அந்த நுகர்வோருடைய பாதுகாப்பு விதிகளை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருது. தென் ப்ரொவைடிங் கம்ப்ளீட் அண்ட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், முழுமையான அந்த தகவலை வந்து கொடுக்கறது. தென் டிஸ்கரேஜிங் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸ், சமூக விரோதமான நடவடிக்கைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தல், சரிங்களா? தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சூமரிசம். தென் இந்த கன்சூமரிசனுடைய ஆரிஜின் என்ன, எவல்யூஷன் என்ன, growth என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரிஜின், அதாவது இந்த கன்சூமரிசனுடைய தோற்றம் எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. In the beginning of 20th century, industrial economy reached a boom state. ஸோ 20வது நூற்றாண்டு தான் என்னாச்சு அப்படின்னா இந்த தொழில் பொருளாதார நிலையெல்லாம் எந்த நிலை, ஏற்ற நிலையில் இருந்துச்சு, அதாவது டெவலப் ஆகக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. Then the early 20th century marked a period of reform and expansion in many areas as well. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நிறைய துறையில் வந்து மறுசீரம் விரிவாக்கமும் நிறைய காணப்பட்டது. தென் advertising and consumer consumption would become big areas of reform and expansion with the growth of industry and consumer reform societies to the outcry for more truthful advertisement. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மறுசீரமைப்புக்காகவும் நுகர்வோருடைய விளம்பர உண்மைத்தன்மையை வந்து அந்த ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், அதாவது கொடுக்கக்கூடிய விளம்பரம் வந்து உண்மையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் then progressives, women movements and Henry Ford and his assembly line would become the characteristic science of the time. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ அந்த விளம்பரத்தன்மை வந்து அதை கொடுக்கக்கூடிய விளம்பரம் வந்து உண்மையானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமயத்தில் வந்து சொன்னாங்க. Then as consumers took a closer look into the products they were buying and working class persons began to demand better working conditions. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுகர்வோருடைய அந்த பொருட்கள் வாங்குறாங்க இல்லையா, நுகர்வோர் அவருடைய பொருட்களை கூர்ந்து நோக்க வந்து ஆரம்பிச்சாங்க. தென் அமெரிக்கா ஹிட் a crossroads between industry and consumer satisfaction. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுது, அமெரிக்கா வந்து ஒரு இணைப்பை ஏற்படுத்துச்சு. யாருக்கு, அந்த தொழில் புரிவோருக்கும் அந்த நுகர்வோருக்கும் இடையே வந்து அந்த அதாவது என்ன அந்த இண்டஸ்ட்ரிக்கும் கன்சியூமருக்கும் ஒரு கன்சியூமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து ஒரு இணைப்பை வந்து ஏற்படுத்துது. இண்டஸ்ட்ரியல் ரெஃபார்ம் ஃபார் கன்சியூமர்ஸ் would be an answerable to inconsistencies that existed between product price and consumer satisfaction. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சியூமரை வந்து அந்த கன்சியூமருடைய அந்த ப்ராடக்ட், அந்த பொருள், ப்ரைஸு, கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதையெல்லாம் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது. தென் த ஃபர்ஸ்ட் கன்சியூமர் வேவ் மார்க்கெட் shifted towards segregation, the centrally of consumers to the nation's economy and polity. The companies began to make efforts towards targeting consumers on a more massive scale. ஸோ இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த நம்ம தேசத்தினுடைய பொருளாதாரம் அதனுடைய நுகர்வோரையே மையப்புள்ளியாக வச்சு நிறுவனங்கள், அந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்க, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து நுகர்வோருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை நோக்கியே தான் போகணும், கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து நுகர்வோருக்காக குரல் கொடுத்தாங்க. தென் நெக்ஸ்ட் ப்ராக்ரஸிவ்ஸ் as well as other American citizens began to release their value in fighting for better quality foods. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க குடிமக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தரமான பொருட்களை பெற வேண்டியதனுடைய அவசியத்தை வந்து அப்போதான் உணர தொடங்கியிருக்காங்க. தென்
அந்த அமெரிக்க மக்கள் வந்து அப்போ நல்ல தரமான பொருட்கள் வேணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அப்போ உணர தொடங்கியிருக்காங்க. தென் கன்சியூமர் should be guaranteed for some type of accountability from industries in their quality for food and goods quality. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டு, உணவு மற்றும் மற்ற பொருட்களை தரத்துக்கு அந்த உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. தென் மிடில் கிளாஸ் ப்ராக்ரெசிவ் விமன் began organization like the National Consumers League, NCL சொல்லுவாங்க, in response to the substandard quality of goods and the lack of involvement by the government in protecting consumers against terrible food and other goods conditions. ஸோ இந்த நடுத்தர பெண் வர்க்கத்தினர், நடுத்தர வர்க்கத்தினர் இருக்காங்க, மிடில் கிளாஸ் ப்ராக்ரெசிவ் விமன். ஸோ நான் அந்த நடுத்தர பெண் வர்க்கத்தினர் என்ன சொன்னாங்க, அந்த தேசிய நுகர்வோர் அமைப்பு NCL இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகளை வந்து தோற்றுவித்து, அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, சரிங்களா, ஸோ ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்கள், அந்த உணவு மற்றும் இதர பொருட்களினுடைய நிலை ஆயிலிருந்து நுகர்வோரை வந்து பாதுகாப்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா போராடினாங்க. சரிங்களா, யாரு, இந்த மிடில் கிளாஸ் விமன்கள். சரிங்களா, அந்த மிடில் கிளாஸ் விமன்ஸ். சரிங்களா, தென் நெக்ஸ்ட் பாருங்க, தி மெஜாரிட்டி ஆஃப் தி கன்சியூமர்ஸ் இன் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் ஆர் வெல் எஜுகேட்டட். பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக எப்படி இருந்தாங்க, அந்த அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்லாம், வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எஜுகேட்டடாக இருந்தாங்க, வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் ஆர் இன் பொசிஷன் டு ப்ரொடெக்ட் தம். ஸோ அவங்கள வந்து என்ன, அந்த முன்னேறிய நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிப்பறிவு மிக்கவர்களாகவும் பொருட்கள் குறித்த அந்த விவரங்களை அறிந்தவர்களாகவும் தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவில் வந்து இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில், பட் அவர் இந்தியன் சுச்சுவேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி வெஸ்டர்ன். ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து இல்லை. வேர் adequate production and proper distribution of products exist. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போதுமான உற்பத்தி, அந்த பகிர்வு மற்ற நாடுகளோட ஒப்பிடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் மாறுபட்டு தான் இருந்தது. அதாவது புதிய நுட்பங்களை அந்த பின்பற்றாமல் இருக்கிறது, பற்றாக்குறை உற்பத்தி. தென் ஸோ இதெல்லாம் பாருங்க, இன் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் நாட் அச்சீவ்ட் த லெவல் ஆஃப் அஃபிலன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அந்த புதிய தொழில்நுட்பம் and the existing markets of product run in shortages, adulteration and black market prices. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நிலை முற்றிலும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அந்த புதிய நுட்பங்கள் வந்து பின்பற்றாம, அந்த பற்றாக்குறையான உற்பத்தி, அடல்ட்ரேஷன், அப்புறம் பிளாக் மார்க்கெட், கள்ளச்சந்தை பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. தென் Indian people have less money at their disposal. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வணிகத்தில் வந்து இந்தியர்கள் தங்களின் தேவையை பூர்த்தி செய்ய குறைந்த அளவிலே தான் வந்து செலவிடும் நிலையில் வந்து இருந்தாங்க. தென் the profit making attitude of the business failed to discharge social responsibilities of maintaining fair price, quality of goods and providing services, etc. Then in short, consumerism is an outcome of suffering and exploitation of consumers and some business aim to make abnormal profit which is at the cost of consumer safety and health. However, it has been accepted and agreed that a consumer is a king of the market, but in fact he is not. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா சுருக்கமாக சொல்லப்போனால் நுகர்வோருடைய நலன் வந்து பாதுகாப்பு போன்றவை பெருசா வந்து கருத்தில் எடுத்துக்காம லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற கொடிய நோக்கத்தோடு மட்டுமே தான் வணிகர்கள் வந்து செயல்பட்டாங்க. சரிங்களா, தென் அவங்கள வந்து சுரண்டணும், தென் இதெல்லாம் தான் அவங்களுடைய எய்மா இருந்துச்சு. இது எப்படி இருந்தாலும் சரிங்க, ஆனா நுகர்வோரை தான் வந்து என்னவா இருந்து சொன்னாங்க, கிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கன்சூமரிசன் கிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உண்மை வந்து அதல்ல. சரிங்களா, தென் ஸோ அப்படி இருந்து என்ன பண்ணாங்க, the majority of Indian people problems relating to consumers are adulteration, artificial scarcity, unreasonable prices. ஸோ என்ன சொல்ல வராங்க, ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க நுகர்வோரை வந்து கிங்குன்னு தான் சொல்றாங்க, ஆனாலும் கலப்படம் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. தென் செயற்கை பற்றாக்குறை, அநியாய விலை. சரிங்களா, இதுதான் வந்து போயிட்டு இருக்கு. தென் நெக்ஸ்ட் பாருங்க, there are different religious customs, traditions and languages in India. So and about 3/4 of population live in rural areas.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பல்வேறு மதமான என்ன இருக்கு, ரிலீஜியஸ் மத வளங்கள் இருக்கு, மொழிகள் இருக்கு. ஆனாலும் இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு நாடு தான் இந்தியா. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் 4/3 பகுதி மக்கள் மட்டும் என்ன பண்றாங்க, உழவு தொழில் செய்யறாங்க. அதாவது கிராமப்புறங்களில் தான் வசித்து வராங்க. சரிங்களா, இந்த ரூரல் ஏரியாஸ் வேர் அவர்களின் வருமானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் cultivation is the source of livelihood and there is a wide disparity in the income of people. Majority of the people are mostly literate and have low income. ஸோ பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் இருக்காங்க. அவங்களுடைய வருமானம் பார்த்தா குறைவாக தான் இருக்கு. In order to save or protect them against exploitative practices of trade, consumerism has emerged and has been accepted as a defensive force to safeguard the interest of the customers. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வணிக நடைமுறையிலேருந்து, அதாவது நுகர்வோரை வந்து பாதுகாக்கும் சக்தியாக நுகர்வோர் வந்து அதாவது கன்சியூமரை வந்து பாதுகாக்கணும். கன்சியூமரிசம் ஹேஸ் எமர்ஜ்ட் அண்ட் ஹேஸ் பீன் அக்செப்டட் டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் டு சேஃப்கார்டு தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர். ஸோ நுகர்வோரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நுகர்வோர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, இதுதான் இதனுடைய கன்சூமரிசனுடைய தோற்றம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எவல்யூஷன் ஆஃப் கன்சூமரிசம். எவல்யூஷன் ஆஃப் கன்சூமரிசம் நுகர்வோருடைய பரிணாமம். அந்த எவல்யூஷன் எப்படி வந்து இதாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பரிணாமம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது தி மேஜர் காசஸ் ஆஃப் கன்சூமரிசம் இன் India have been identified as a raising prices, poor product performance and service quality, product shortage and defective advertising and inflation. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன சொல்றான் பாருங்க, raising prices விலையை ஏற்றுறது, தென் poor product performance பொருளுடைய மோசமான அந்த செயல்திறன், அடுத்தது அது மட்டும் இல்லாமல் குறைந்த தரமுடைய சேவைகள், பொருளுடைய சர்வீஸ் குவாலிட்டி, தென் சேவை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்து தர முடியாததாக இருக்கும். அடுத்தது ப்ராடக்ட் ஷார்ட்டேஜ் பொருளுடைய பற்றாக்குறை, அண்டு டிஃபெக்டிவ் அட்வர்டைசிங் அதாவது ஏமாற்று விளம்பரங்கள், தென் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம். ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நுகர்வோர்களுடைய காரணங்களாக அடையாளம், இதெல்லாம் தான் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு. சரிங்களா, இதெல்லாம் தான் அடையாளமாக கண்டுபிடிச்சாங்க. தென் கவர்மெண்ட் ஹேஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிவ் to the consumer needs through legislative actions. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, சட்டபூர்வமான அந்த நடவடிக்கை வந்து நுகர்வோரை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து அதனுடைய கடமையாக இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து அதுதான் கடமை, அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யணும், சட்டபூர்வமாக வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சு. தென் எக்கனாமிக் டிஸ்கண்டென்ட் ஹேஸ் பீன் ஜெனரேட்டட் அவுட் ஆஃப் ஸ்பெல்லிங் இன்ஃப்ளேஷன். ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளாதார அதிருப்தியை வந்து அதிருப்தி பணவீக்கத்தை வந்து அந்த உருவாக்குச்சு. தென் thus it has become necessary for the consumers to stand up their rights through effective organization in order to redress their grievances. ஸோ அவங்களுடைய குறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிவர்த்தி செய்வதற்காக தான் இந்த கன்சூமரிசம் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்க, அந்த வேர்டு கன்சூமரிசம் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ட் இன் தி இயர் 1960. இது நமக்கு தெரிஞ்சுதான். ஸோ 1960 பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குறையெல்லாம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவங்க குறையை கண்டுபிடிச்சி நிவர்த்தி பண்ணுறது 1960 தான். அது வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது. சரிங்களா,